அண்ணா, எனக்கு ஒரு டவுட்டு. நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தீங்கல்ல, டாலரன்ஸை பற்றி. அதை எப்படிண்ணா ரெடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட முடியுமாண்ணா? ஓகேப்பா, இதுதான் நீ கேட்டதுக்கான வீடியோ. ஹலோ கைஸ், 3D பிரிண்டிங் ஜெர்னியில் இன்னைக்கு நாள் 89. டாலரன்ஸை பற்றி நான் கீழே சொல்கிற வழிகளை யூஸ் பண்ணுறது மூலிமா நம்ம ரெடியூஸ் பண்ணுற முடியும். ஃபஸ்ட்டு என்னன்னா, நம்ம பிரிண்டர் கரெக்டான கேலிபிரேஷன் ஸ்டேட்டில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பிரிண்டரை கரெக்டாக கேலிபிரேட் பண்ணி லேட்டஸ்ட் அப்டேட்டில் நம்ம வச்சுக்கணும். செகண்டாக, நம்ம ஏதாவது இன்டர்லாக்கிங் பார்ட்ஸை பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு கரெக்டான கிளியரன்ஸை கொடுக்கணும். அதாவது அந்த பார்ட்டோட சைஸை பொறுத்து நம்ம கிளியரன்ஸ் ஆட் பண்ணுறது மூலிமா டாலரன்ஸை ரெடியூஸ் பண்ண முடியும். இன்னும் சில டைம் நம்ம பிரிண்ட் பண்ணக்கூடிய பார்ட்ஸை பிரிண்ட் பண்ணி டாலரன்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி கரெக்டாக இல்லை அப்படின்னா மறுபடியும் டிசைன்ஸை சேஞ்ச் பண்ணி நம்ம பண்ணுறது மூலியமாகவும் ரெடியூஸ் பண்ண முடியும். அதாவது பிரிண்ட் பண்ணி ஐட்ரேட் பண்ணுறது மூலிமா சேஞ்ச் பண்ண முடியும். எஸ்எல்எஸ் டெக்னாலஜியை யூஸ் பண்ணுற பிரிண்டர்ஸ்க்கு சப்போர்ட்ஸ் வந்து தேவைப்படாது. அந்த டிசைன்ஸை நம்ம யூஸ் பண்ணுறது மூலியமாகவும் நம்மளால டாலரன்ஸை ரெடியூஸ் பண்ண முடியும். இப்போ நான் மேலே சொன்ன எல்லா பாயிண்ட்ஸையும் கரெக்டாக யூஸ் பண்ணுறது மூலிமா நம்ம டாலரன்ஸை ஓரளவுக்கு ரெடியூஸ் பண்ண முடியும். இதே மாதிரி நீங்கள் 3D பிரிண்டிங்கை பற்றி கண்டினியூவாக லேர்ன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.